முருகர் வந்து தமிழ்நாட்டுல பிறக்கல, வட மாநிலத்துல பிறந்து இங்க வந்தவர் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க. எங்கதான் பிறந்தார் முருகன்? வடநாட்டுல பிறந்தாருன்னு புராணம் சொல்லுது. எப்ப பிறந்தாருன்னு சொல்லுதா? கிபி 1ஆம் நூற்றாண்டுலயா, கிமு 1ஆம் நூற்றாண்டுலயா, கற்காலத்திலயா? எப்ப பிறந்தாருன்னு அந்த புராணம் சொல்லுதா? மலை உள்ள இடம் பூரா முருகனுக்கு சொந்தமான இடம் தான். அதனால அந்த அடிப்படையில பாயிண்ட்ல தான் அவங்க வந்து நிப்பாங்க. இமயமலையும் மலை சார்ந்த பகுதி தானே. அப்ப முருகன் அங்க பிறந்தவர், அவர் எங்களுக்கு சொந்தமானவர் தான் இப்ப அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. முருகருக்கு 2 பொண்டாட்டி. அங்க முருகர் கார்த்திகர் வந்து பிரம்மச்சாரி இல்லையா? ஆமா. அங்க வந்து விநாயகர் குடும்பஸ்தர், இங்க பிரம்மச்சாரி. இங்க பிரம்மச்சாரி. அசிங்கப்படுத்துறதுயா? அப்ப முருகனுக்கு 2 மனைவின்னு சொல்றதே கட்டுக்கதையா? கட்டுக்கதை தான். இல்ல, இப்போ ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு, ஒரு தெலுங்கு படம். அது வந்து அதுல சொல்றதுங்கிறது வந்து முருகன் வந்து வடக்கில் உதிச்சவன் தான் அப்படிங்கறது தான் அவங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சமீப நாட்களா. சினிமா படம் எடுக்கிறதும் அரசியலின் அடிப்படையில தான், புரியுதா? முருகருக்கு பின்னால இந்தியாவில பெரிய அரசியல் இருக்குயா. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு விஷயம், முன் எப்போதுமே இல்லாத அளவுக்கு இப்போ முருகனை பற்றிய பேச்சு ரொம்ப அதிகமாக இருக்குது. முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. முருகனை வந்து தேடி தேடி போய் பார்க்குறாங்க. என்ன காரணம்? திடீர்னு ஏன் இந்த முருகர் பாசம்? அதாவது தமிழர்களுக்கு எப்போதும் முருகர் மேலே பாசம் உண்டு. திடீர் பாசமெல்லாம் தமிழர்களுக்கு வராது. இந்த தமிழர்கள் வந்து அந்த முருக வழிபாட்டை விடாமல் கடைபிடிக்கிறத பார்த்து மற்ற மொழியினருக்கும் மற்ற இனத்தினருக்கும் ஒரு கேள்வி எழுது. அப்போ முருகர் வந்து ரொம்ப ஆற்றல் உள்ள சாமி போல இருக்குது, நம்மளும் கேட்டது கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது இப்போ. அதனால் இப்போ தமிழர்கள் வழிபாட்டில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்கள முருகர்கிட்ட இப்போ உந்தி தள்ளுது. அதனால் இப்போ மொழி இனம் எதுவும் அந்த பாகுபாடு இல்லாமல் முருகர் திருக்கோவில்களில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. அதோட இப்போ கோவில்களை வந்து பெரிய கோவில்களை குறிப்பாக பழனி கோயிலெல்லாம் ரொம்ப பராமரிப்பு, அன்னதானம் இதெல்லாம் ரொம்ப சிறந்த முறையில், அதுலேயும் கடந்த 5 ஆண்டுகளில் கோவில்கள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இயங்கிக்கிட்டு இருந்தது. அது மக்களை கோயிலை நோக்கி வளர வழைச்சிருக்குது. இது ஒன்று. அடுத்தது மக்களுக்கு வந்து நம்பிக்கை, எந்த சாமி சக்தி உள்ளது அப்படின்னு அவங்களா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதாவது அவரவருடைய முயற்சியும் அவரவருடைய உழைப்பும் அவர்களுக்கு காலத்தை கணிவிக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து தங்களுடைய முயற்சியையும் தங்களுடைய உழைப்பையும் காட்டிலும் இறை நம்பிக்கையில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. அதனால் இறைவன் அருள் கூட்டிட்டார், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு இது கிடச்சிது, சபரிமலைக்கு போயிட்டு வந்தது இப்படி கிடச்சிது, திருப்பதிக்கு போயிட்டு வந்தது இப்படி கிடச்சிது, முருகர் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு. குறிப்பாக இந்த நம்ம முருகர் கோயிலை வந்து இப்போ நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு வழிபடுறாங்களோ அதுபோல் பழனி முருகர் கோவிலை இந்த மலையாளிகள், கேரளாக்காரவங்க, இப்போ நம்ம தமிழர்கள் எப்படி சபரிமலையை நோக்கி போகிறாங்க. பழனியில் வந்து நிறைய மலையாளிகள் வர்றதை பார்க்க முடியுது. ஆமாம், மாப்பிள்ளை சாமின்னு வேற சொல்கிறாங்க. அதாவது உறவு முறை அப்படின்னு அந்த மாதிரி அவர்களுடைய மக்களுடைய நம்பிக்கை. அது அந்த நம்பிக்கைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா தமிழர்களுடைய முருகப்பற்று அடிப்படை. அதுதான். எந்த சாமியை அவங்க வழிபட்டாலும் முருகர்கிட்ட தான் வந்து நிற்பாங்க. கடைசியாக திருப்பதி போவாங்க, சபரிமலை போவாங்க, காசிக்கு போவாங்க, ராமேஸ்வரம் போவாங்க, எங்கே வேணால் போவாங்க. ஆனால் அவர்களுடைய வீட்டு சாமியாகவும் குலசாமியாகவும், அதாவது குலதெய்வம்னு வேற ஒன்று இருக்கும், அதை காட்டிலும் தமிழர் குலத்துக்கே ஒரு சாமி அப்படின்னா அது முருகர் தான் அப்படின்னு தமிழர்களுடைய மரபணுவில் ஊறி போயிருக்கு.
அதை பார்த்து தான் மற்றவர்களும் இப்போ அந்த வழியை இப்போ பின்பற்றாங்க. இப்போ நீங்க தமிழர் மரபுல ஊறி போனது, தமிழ் கடவுள் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் முருகரை. ஆனா இப்போ வந்து ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்குது. முருகர் வந்து தமிழ்நாட்டுல பிறக்கல, அவரு பிறந்தது வந்து வட மாநிலத்துல பிறந்து இங்க வந்தவர் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க. எங்க தான் பிறந்தார் முருகன்? அதாவது அவர்கள் சர்ச்சையை கிளப்புறவங்க யார் அப்படின்னு கேட்டாக்க, இந்த புராண இதிகாசத்தில் ஊறி போனவர்கள் அதன் அடிப்படையில் அவங்க அந்த வாதத்தை வைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. ம், இப்போ நம்ம தமிழில் கூட கந்த புராணம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு மூலம் வந்து ஸ்கந்த புராணம். ம், சமஸ்கிருதத்தில் எல்லா புராணங்காட்டிலும் பெரிய புராணம் அது ஸ்கந்த புராணம்ங்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கற்பனைகளின் அடிப்படையில் இப்போ ராமர் என்பவர் நமக்கு தெரிந்து வரலாற்று ரீதியாக ஒரு மனித அரச குடும்பத்தில் பிறந்தவர். ஆமா. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவரை வந்து தெய்வ அவதாரம், இத்தனாவது அவதாரம் அத்தனாவது அவதாரம். இப்போ பலராமனும் மனிதனாக பிறந்தவர், பரசுராமனும் மனிதனாக பிறந்தவர், ராமரும் மனிதனாக பிறந்தவர், கிருஷ்ணனும் மனிதராக பிறந்தவர். இந்த மனிதவனாக பிறந்தவர்களை எல்லாம் அவர்கள் வந்து ஒரு சில கொள்கைகளில் இந்த நாட்டை வந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருந்தவர்களுக்கு உடன்பாடாக இருந்தாங்க. அவங்க யாரு? இந்த மேற்குறிப்பிட்ட இந்த 4 பிறவிகளும் இந்த அதாவது இந்தியா இன்று சொல்லப்படுகிற நாவலம் தீவாகிய தமிழ்நாட்டில் எது இந்தியா என்பது ஒரு நாடு கிடையாது, நமக்கு பேரும் கிடையாது. பரதகண்டம்னெல்லாம் நமக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது. இந்த இந்தியா பரதகண்டம் அப்படிங்கிறதுக்கு முதற் பெயர், மூலப்பெயர் நாவலம் தீவு. இந்த நாவலம் தீவில் உள்ள அனைத்து மக்களும் பேசியது தமிழ் மொழி, இன்க்ளூடிங் நாகர் உட்பட. வேறு மொழி என்பதும் கிடையாது, வேறு மனித இனம் என்பதும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் முருகர் எங்கே பிறந்திருப்பார்? இந்த நாவலந்தீவு என்று சொல்லப்பட்ட நாட்டில் இமயம் என்பது தோன்றுவதற்கு முன்பாகவே இவர் பிறந்திருக்கிறார். இப்போ வடநாட்டில் பிறந்தார்னு புராணம் சொல்லுதே, எப்போ பிறந்தார்னு சொல்லுதா? கிபி 1ஆம் நூற்றாண்டுலையா, கிமு 1ஆம் நூற்றாண்டுலையா, கற்காலத்திலையா? எப்போ பிறந்தார்னு அந்த புராணம் சொல்லுதா? சொல்லலைல்ல. சிந்து சமவெளி நாகரிகம் 5000 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சிவ வழிபாடு அதில் இருந்திருக்குது. அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது முருக வழிபாடும் அதில் இருந்திருக்கும். ஆராய்ச்சி நின்று போச்சு இல்லை. அவங்க சொல்றது கைலாயத்துல தான் சிவன் இருக்காரு. சோ சிவன் இருக்கிற இடத்துல தானே முருகன் பிறந்திருக்காரு. கைலாயம் என்பது எது என்பதுதான் எம்முடைய கேள்வியே. ஓகே, அவங்க கைலாயம் குறிப்பிடுறது இமயமலையை குறிப்பிடுறாங்க. இமயமலை தோன்றி 10,000 ஆண்டுகள் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால கைலாயம் எங்க இருந்துச்சு? தமிழ்நாட்டுல இருந்துச்சா? நாவலம் தீவு என்பது தமிழ்நாடு ஐயா. நொடித்தான் மலை என்கின்ற பெயரில் இருந்ததைத்தான் இவர்கள் கைலாய மலை என்றார்கள். அந்த நொடித்தான் மலை என்பது தென் திசையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது புராணம் அல்ல, வரலாறு. சரி. அப்போ கைலை என்று இவங்க சொல்ற இவங்க வடிவமைப்பு, இவங்களுடைய புராணம் அத்தனையும் பிற்காலத்தது. இங்கேருந்து எடுத்து எல்லாமே தனியாக அது ஆக்கப்பட்டது. புரியுதா? நம்முடைய கேள்வி, முருகர் எந்த யுகத்தில் தோன்றினார்? அவர் தோன்றுகிற போது இமயமலை இருந்ததா? கைலாயம் என்பது இருந்ததா? கைலாயம் என்பது அங்கதான் சிவன் இருக்காரு அப்படின்னாக்க, இந்த கைலாயம் தோன்றுவதற்கு முன்பாக சிவன் எங்க இருந்தார்? இதற்கு பதில் வேணும். புராணத்துல இருக்குதா? கைலாயம் கைலாயம் கைலாயம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இன்ன வரையிலும் இப்போ எத்தனையோ பேர் எவரெஸ்ட் ஏறிட்டாங்க, இறங்கிட்டாங்க. அந்த
இது இமயமலையில் எந்தெந்த பகுதிகள் இருக்கோ எல்லாத்துக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அடியனும் போயிட்டு வந்திருக்கிறேன். கைலாயத்தை பார்க்கல. மானசரோவர்னு ஒரு நதி இருக்குது, அது இப்போ சீனா பிடிச்சி வச்சுருக்குது. அதைத்தான் கைலாயம்னாங்க. அதுக்குள்ளே போனாக்கா கைலாயத்தை பார்க்கலான்னு. அதுக்குள்ளே போனால் எப்படி கைலாயத்தை பார்க்க முடியும்? எல்லாம் அமானுஷ்யமான. அப்ப நீங்க சொல்றது கைலாய வரலாறு படி கைலாயங்கிறது தென்பகுதியில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த மலையை குறிப்பிடுறாங்க அப்போ? அது அதான் நொடித்தான். அது ஒரு சூட்சும மலை தான் அது. ஓகே. ஆன்மாக்கள், அதாவது உங்களுக்கு நீங்க வரலாற்றை மட்டும் பேசுறீங்க. ஆன்மீகம்னு வந்துச்சுன்னா முருகர்னு எடுத்தா ஆன்மீகத்தையும் பேசணும். ஆமா. இப்ப இந்த ஆன்மாக்கள் எங்க போகுது? அதாவது புராணங்களை எல்லாம் விட்டுருங்க. ஆன்மீக ரீதியா பெரிய ஞானிகள்லாம் சொல்ற வார்த்தை, ஆன்மாவுக்கு அழிவில்லை, உயிருக்கு மரணம் இல்லை. அப்ப அந்த உயிர் எங்க போகுது கேள்வி இருக்குதுல்ல. சரிதான். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் 5 விஷயம் சொல்லியிருக்காரு வள்ளுவ பெருந்தகை. அதுல தென்புலத்தார முதல்ல சொல்றார். இந்த தென்புலத்தார் என்பவர் யார்? தென்புலத்தார் தான் நம்முடைய மூதாதையர்கள். மூதாதையர்கள்னா இந்த நம்முடைய கடற்பகுதியை, அதாவது இன்றைக்கு மதுரை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதற்கு முன்னால் அது வேறு வேறு பெயர்களில் தமிழ் சங்கம் அமைத்து ஆண்ட மன்னர்கள் ஆண்ட காலத்தில் வேறு வேறு பெயர்களில் இருந்துச்சு. அப்போது அப்படி இருந்தபோது அதையெல்லாம் கடல் கொண்டு போயிருக்குது. இப்போ கடல் கொண்டு போச்சு அப்படின்னாக்கா அது சும்மா மண்ணையும் கட்டடத்தையும் கொண்டு போகலை, உயிர்களை கொண்டு போச்சு, ஏராளமான உயிர்களை. இந்த உயிர்கள்லாம் எங்கே போச்சு? அவர்களைத்தான் தென்புலத்தாருங்கிறாரு. தெற்க குமரி கண்டத்தில் 7 தங்க நாடு, 7 பனை நாடு அதெல்லாம் இருந்துச்சு இல்லை? அப்போ அந்த குமரி கண்டம் இருந்ததில்ல, குமரி கடல், அதுக்குள்ளே இதெல்லாம் உயிர்கள்லாம் போச்சு. அப்போ ஆன்மா இங்கே சென்ற ஆன்மா எங்கே போனது அப்படின்னா தென் திசையில் தான் ஆன்மாக்களுடைய இருப்பிடம் இருக்கிறது அப்படிங்கிறது ஆன்மீகத்து ஞானிகளுடைய கணிப்பு. இதை விஞ்ஞானம் ரொம்ப காலம் கழிச்சு ஆமாங்களாம். ஆன்மாங்கிறது ஒரு மறைவுக்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயத்த ஆன்மா அப்படின்னு குறிப்பிடுறோம். நான் கேட்கறது பிறந்த இடம் தானே. அவங்க சொல்றது பிறந்த இடம், அது அந்த பக்கம் இருங்க வடக்கேன்றாங்க. அது அவங்க வடக்கேன்னா எனக்கு நடந்தது தெற்கையா. வடக்க, அதாவது இவங்க என்ன பண்றாங்க, இந்த நவகிரகத்துல பிரகஸ்பதினு ஒருத்தர் இருக்கார், அவர்கள் உண்டாக்கிய பெயர் அது. வியாழன், இன்றைக்கு வியாழக்கிழமை, வியாழன் குரு அப்படின்னு அவங்களே பேர் வச்சாங்க. நமக்கு சைவத்துல குரு என்றால் தட்சிணாமூர்த்தியை குறிப்பது. ஆமா. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டா குருவை கும்பிட்ட மாதிரி, குருவை கும்பிட்டா தட்சிணாமூர்த்தியை கும்பிட்ட மாதிரிங்கிறாங்க. எப்படி ரெண்டும் ஒன்றாகும்? குரு என்பவர் நம்மை போன்ற ஆன்மா, தட்சிணாமூர்த்தி என்பது பிறவி எடுக்காத ஒரு பேருயிர். எப்படி ரெண்டும் ஒன்றாகும்? புதன் கோயிலுக்கு ஒரு புள்ள போய் புதனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஐயனுக்கு பண்ணு சரியா போகும், புதனும் ஐயனும் ஒண்ணுதான், எப்படி சரியா போகும்? இவர்கள் எல்லாத்தையுமே தலைகீழாக்கிட்டாங்க, குழப்பம். அது மாதிரி வடக்க இருக்கக்கூடியதை தெற்கேம்பாங்க, தெற்க இருக்கக்கூடியது வடக்கேம்பாங்க. இவங்களுடைய கதை கார்த்திகேயன் அப்படிங்கிற கார்த்திகேயன்கிற பேர்ல தான் அங்க அழைக்கப்பட்டு இருந்தாரு. அதுதான் பிற்காலத்துல இந்த பக்கம் முருகனா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்களே, அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு காலம் கிடையாது, ஒரு காலம் இல்லை. முருகன் தோன்றியதும் தமிழகம் என்று சொல்ல, தமிழ்நாடு, தமிழகம் இல்லை, தமிழ்நாடு தான். தமிழ்நாடாகிய தெற்கு பகுதியில் தான் அவர் தோன்றியது, வடக்கையெல்லாம் அவர் தோன்றலை. தெற்க பழனி மலை அடிவாரத்தில் சரவண பொய்கை இருக்கிறது, பொதிகை மலையே. பொதிகை மலையில் தமிழ் பிறந்தது அப்படின்னா முருகர் வேற இடத்துல பிறக்கலை, அங்கே தான் பிறந்திருக்காரு. அப்போ முருகருடைய பிறப்பிடம் பொதிகை மலைதானா? ஆமாம். ஓகே, ஆமாம், அங்கே தான் பிறந்தது. அங்கே தான் பிறந்து சரவண பொய்கையில் நீராடி வளர்ந்தவர்.
அவருடைய ஒரே மனைவி வள்ளியம்மை தான், நம்முடைய அம்மை, தமிழர்களுடைய அம்மை. இன்றைக்கும் வள்ளியம்மை பிறந்த இடம் இருக்குது, வாழ்ந்த இடம் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போதே நம்ம உணர்வுகள் வந்து நம்ம தாயை பார்க்க போகிற ஒரு உணர்வு ஏற்படும் நமக்கு. அவர் போய் இவர்களுக்காக சண்டை போட்டு தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா வந்து ரெண்டாம் தாவம் வப்பாட்டியா அசிங்கப்படுத்துறதுயா, சாமியவே அசிங்கப்படுத்துறது. சாமி கதை பூரா அசிங்கமாக இருக்கும். சிவமகா புராணம்னு ஒரு கதை, ஒரு நூல், படிக்கவே கூடாது. அதை அவ்வளோ ஆபாசம். வள்ளி பிறந்த ஊர் அப்படிங்கிறது இருக்குது, தெய்வானை பிறந்த ஊர் இருக்குதா? இல்லையே, அதுதான் தேவலோகம். எங்க காட்டு, இந்திரலோகம் காட்டு, அதுவும் வடக்க தானே இருக்கணும். அப்படின்னா இப்போ எங்க அது? இப்போ வடக்க கைலாயம் இருக்குதுங்கிறிய, இந்திரலோகம் எங்க இருக்குது? அப்ப முருகனுக்கு 2 மனைவின்னு சொல்றதே கட்டுக்கதையா? கட்டுக்கதை தான். ஒரே மனைவி தான், வள்ளியம்மை தான். வள்ளியம்மை தான் தமிழர்களுடைய தாய். இன்னும் சொல்லப்போனா நான் வந்து முருகனை இறைவனா பார்க்கல, சரி, பேரரசன். இந்த நாவலன் தீவினுடைய மிகப்பெரிய சாம்ராட், உலக மகாவீரன். புரியுதா? அவரை வென்றவர்கள் யாருமே கிடையாது. அவங்க கதைப்படியே ஆனானப்பட்ட இந்திரனாலேயே செய்ய முடியாததெல்லாம் அவர் செய்திருக்காருன்னா அவர்களுடைய கூற்றுப்படியே யாராலும் வெல்ல முடியாதவன் இறைவன், பேரரசன், பெருவீரன். இறைவன் என்பது எங்களுடைய கருத்து, இறைவன் சிவபெருமான் மட்டுமே. அதாவது நிலத்தின் அடிப்படையில் நமக்கு தெய்வங்களை வகுத்து காட்டுறாங்க இல்லையா? குறிஞ்சி நிலக்கடவுள் அப்படிங்கிறாங்க முருகப்பெருமான. குறிஞ்சிலம் மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படிங்கிறது. இப்போ இந்த நாவலன் தீவில் ஏகப்பட்ட மலைகள், மலை உள்ள இடம் பூரா முருகனுக்கு சொந்தமான இடம்தான். அதனால அந்த அடிப்படை பாயிண்ட்ல தான் அவங்க வந்து நிப்பாங்க. இமயமலையும் மலை சார்ந்த பகுதி தானே, அப்ப முருகன் அங்க பிறந்தவர், அவர் எங்களுக்கு சொந்தமானவர் தான். அப்படியெல்லாம் இல்ல, மலை சார்ந்த இடமெல்லாம் முருகனுக்கு சொந்தமானது தான். அந்த மலை சார்ந்த இடம் முழுவதுமே தமிழ்நாடு. நீ எப்படி எங்களுக்கு சொந்தமானதுன்னு, நீ எங்கிருந்து வந்த, நீ யாரு, என்ன? இந்த பார், வடா அது பனிபடு நெடுவரை வடக்கும், தெனாது உருகெழு குமரியின் தெற்கும், குணாது கரைபொரு தொடுகடல் குணக்கும், குடாது தொன்று முதிர் பவ்வத்தின் குடக்கும். இது வந்து தமிழகத்தின் எல்லை. எது? வடாது பனிபடு நெடுவரை வடக்கும். குறிப்பிடுறீங்க. இமயமலையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி அந்த குமரி வரை தமிழ்நாடு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து. வடவேங்கடம், வேங்கடம் என்பது திருப்பதியோட நிக்குது, வடவேங்கடம் என்பது இமயத்தில் போய் நிக்குது. இவையெல்லாம் மறைக்கப்பட்ட தமிழகம். தமிழகத்தை மறைக்கிறதுக்கு பட்டப்பாடு கொஞ்சமல்ல, தமிழ் மொழியை அழிப்பதற்கு பட்டப்பாடு கொஞ்சமல்ல. தமிழர்களை ஒன்றுமில்லாதவர்களாக, அதாவது தமிழர்களுக்கு எதுவுமே தெரியாது, படிப்பறிவு கிடையாது, ஒண்ணுமே தெரியாது, யாதும் ஊரே யாவரும் கேளர், தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறார். வாராது. யாரோ உனக்கு எந்த கெடுதலும் செய்யறது கிடையாது, யாராலையும் உனக்கு எந்த நன்மையும் கிடையாது, உன்னாலதான் எல்லாமே. எவ்வளவு பெரிய ஆன்மீக விஷயத்தை ஒரே ஒரு வரியில சொல்றார் அவர். இதை சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? வினைப்பயன்குது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீ செய்த வினைகளுக்கு ஏற்ப உனக்கு எல்லாமே கிடைக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், சாதாரண ஒரு வழிபோக்கன் பேச்சு இது. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். உணர்ந்து சொல்பவர்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. விஞ்ஞானம் இந்த புறநானூற்றில் 10 பாடலில் இதிலெல்லாம் பாருங்கள்,
அதாவது இந்த பத்துப்பாட்டு இதெல்லாம் வந்து ஒரு 2000 ஆண்டு பழமையானது இல்லையா? இந்த தமிழன் எப்படி வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு இலக்கியங்களை படிக்கணும்யா முதல்ல. இந்த வழியில் வந்து ஸ்பீட் ஒர்க் போட்டிருக்கான் ஐயா, பத்துப்பாட்டில் வருது. பட்டினப்பாலையில் கப்பணம்னு பேர். என்னன்னா யானை வந்து வரும்போது அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. அப்போ அதை ஓடி வர்றத அந்த காலை வந்து பின்னிக்கிறதுக்கு சங்கிலியை போட்டு வச்சிடணும். எப்படி பார்த்தீங்களா? என்ன அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம தமிழ் உணர்வாளர்கள் வந்து பெரும்பாலானோர் சொல்லிட்டு இருக்கிறது வந்து நம்ம தமிழ் முருகன் கோயிலுக்குள்ள வந்து கொற்றவை தாய், வேல், சந்தனம் இது 3 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அது? திருநீர், அதாவது நம்ம இறைவன் சிவபெருமான் அப்படின்னா திருநீர் அவசியம். இப்போ சந்தனம் அப்படிங்கிறது மங்கள பொருட்களில் ஒன்றாக இருக்கிறது. குங்குமம்ங்கிறது நம்முடைய தமிழர் வழிபாட்டில் முன்னால் இப்போ தொல்காப்பியத்துல எல்லாம் காணும். குங்குமம், தாலி இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க முதல்ல? கொற்றவை, வேல், சந்தனம் இது 3 தான் முருக கடவுள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சந்தனம் அப்படிங்கிறது அவருடைய அலங்கார பொருள்களில் ஒன்று. வேல் அப்படிங்கிறது அவருடைய வெற்றியின் அடையாளம். கொற்றவை சிறுவ அப்படிங்கிறாங்கல்ல, கொற்றவையினுடைய மகன்னு சொல்கிறாங்க. இந்த ஆதியில் வந்து தமிழர்கள் வந்து தாய் வழிபாட்டினராக தான் இருந்திருக்காங்க. அப்படி தாய் தெய்வ வழிபாட்டினராக இருந்தபோது அவர்கள் வணங்கியது கொற்றவையைத்தான். இப்போ ராஜராஜ சோழன் காலம் வரையிலும் அவர் வந்து இந்த இப்போ வச்சிருக்கிற அந்த வராகியெல்லாம் வைக்கலை, கொற்றவை தான் வச்சுருந்தார். அதை தூக்கி போட்டுட்டு இப்போ வராகியை வச்சுருக்காங்க. தமிழர்களுக்கும் வராகிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. கொற்றவை என்பது தமிழர்களுடைய போர்க்கடவுள். துணங்கை கூத்து என்பது கொற்றவையினுடைய கூத்து. அது மாதிரி வேலன் வெறியாடல் என்பது, வேலன் வந்து ஒரு பெண் வந்து வேலனை பார்த்து விருப்பப்பட்டான்னா அவள் சரியாக சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஐயோ இதை முருகு பிடிச்சிடுச்சு அப்படின்னு அதுக்கு அந்த பேய் ஓட்டுறதுங்கிற மாதிரி பண்ணுற போது வேலை நிறுத்தி, வேலுக்கு அலங்காரம் செய்து வேலை நிறுத்தி அந்த பூஜை பண்ணுற போது அந்த பூசாரிக்கு இந்த வேலன் வந்து ஏறிடுவார். இந்த வேல் வழிபாட்டில் என்ன அது உணவு இந்த வேலுக்கு படைக்கிறது அப்படின்னாக்க திணைச்சோற்றில் ஆட்டு ரத்தம். தமிழர்களுடைய வழிபாடு. இப்போ நல்லா சைவந்தான், உயிர் கொலை கூடாதுங்கிற கொள்கை நமக்கு வள்ளல் பெருமான் வலியுறுத்தி இருக்கார். அந்த கொள்கை நமக்கு. ஆனால் எம்முடைய மூதாதையர்கள் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். நான் அதை தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. இன்னைக்கு அந்த வேலை வச்சு பல அரசியல் இப்போ சினிமா படம் எடுக்கிறதும் அரசியலின் அடிப்படையில் தான். புரியுதா? முருகருக்கு பின்னால இந்தியாவில் பெரிய அரசியல் இருக்கியா, அது என்ன கொஞ்சம் காலம் கழிச்சு வெளியே வரும். இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல, இந்த கடந்த 5 ஆண்டுகள்லயே வேலை வச்சு தமிழ்நாட்டில் நடந்த அரசியலே நம்ம பார்த்தோமே. ஆமா, அதனால இந்த முருக பக்தி வந்து இப்ப தலைக்கு ஏறி நிக்கிறது. பாமர மக்கள் வந்து பக்தியோட தான் இருக்காங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இதை பெரிய பெரிய தலையெல்லாம் இதுல வந்து ஆடுது அப்படின்னாக்க அது அரசியல், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது போக போக இதை எங்கேயோ கொண்டு போயிடணும். தமிழனுக்குன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது. நான் இந்த வரலாறை புரட்டி புரட்டி படித்து பார்க்குறேன். எங்கேயாவது தமிழன் அப்படியே ஒன்றா நின்று ஏதாவது செய்திருக்கானான்னு எதுவுமே இல்லை. தனித்து ஒன்றா நின்று பாரி வேந்தனை மட்டும் அடிச்சிருக்கானுங்க, அவ்வளோதான். சரி, இந்த முருகனுக்குள்ள வருவோம். ஏன் முருகனுக்கு வந்து சந்தனம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது? அதாவது சந்தனம் வந்து எங்கே விளையும்? காடுகளில் தான் இருக்கும். மலை காடுகளில். ஆமாம். இவர் எந்த நிலத்துக்கு சொந்தமானவர்? குறிஞ்சி.
மலை மலை இனத்துக்கு சொந்தமானவர். அவர் வந்து அங்கே பிறந்து வளர்ந்து பிறந்ததுலேருந்து அவர் அனுபவிச்ச விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு மனப்பொருள் அது. அந்த முறையில் அவர் சந்தனத்தை அதிகமாக விரும்புகிறாரு. சந்தனங்கிறது ஒரு அலங்கார பொருள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதில் வேற ஒன்றும் அடிப்படை வேற எதுவுமே இல்லை. அதில் சந்தனம்ங்கிறது ஒரு மருத்துவ பொருளும் கூட. மருத்துவ பொருள் ஒரு அலங்கார பொருள். அது அந்த குறிஞ்சி மலை மேலே அந்த சந்தனம் விளைந்த காரணத்தினால அங்கே பிறந்து வளர்ந்த முருகருக்கு இப்போ இமயத்துல எல்லாம் சந்தனம் விளையிறது கிடையாது, குறிஞ்சி நிலத்துல தான் விளைஞ்சிருக்குது. இப்போவும் உங்களுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான் சந்தனம் விளையுது. எங்க? கேரளாவில். அப்போ கேரளாங்கிறதெல்லாம் அங்கே தனியாக கிடையாதுல்ல, எல்லாம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த தமிழ்நாடு தானே. அப்போ இந்த சந்தனத்தை முருகர் விரும்புகிறாரு அப்படின்னா அங்கே ஏதையா சந்தனம்? வடநாட்டில் ஏது சந்தனம் கிடையாதே. அந்த ஒரு பொருளை அவர் விரும்புறதன் மூலமாக அவர் தமிழன்கிறத அடையாளம் நமக்கு. தமிழ்நாட்டில் பிள்ளையார் அப்படிங்கிறது ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே முருகன் இருந்தார் அப்படிங்கிற வரலாற்று தகவல்கள்லாம் இருக்குது. அது உண்மைதானா? ஆமாம், உண்மைதான். அதாவது விநாயகர் வந்து வாதாபி கணபதி, பரஞ்சோதி முனிவர், யார்? சிறுத்தொண்ட நாயனார். அவர் வந்து நரசிம்ம பல்லவன் காலத்தில் சண்டைக்கு போகிறார் வாதாபி புலிகேசிக்கிட்ட. அப்போ கொண்டு வந்தது தான் அந்த பிள்ளையார். அது வரலாம், அதுக்கு முன்னாலெல்லாம் பிள்ளையாரே கிடையாது. சரி, அப்போ முருகரோட அண்ணன்னு சொல்கிறது அது கட்டுக்கதை, புராண கதை. அதான் சொல்கிறேனே, அந்த விநாயகர் புராணம்னு ஒரு கதை, ஒரு நூல் இருக்குது. அதை தப்பி படிச்சிடாதீங்க. ஏன்னா இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களை படிச்சுட்டு தமிழனுடைய வரலாறு முழுமையாகவும் உண்மையாகவும் இன்னும் வரல. இப்போ ஸ்கந்தர்னு சொல்கிறது, விநாயகர் சொல்கிறது, அதே போல் இது எல்லாமே ஒரு மாதிரி புராணங்கள் தானா? ஆமாம், புராண கதை தான் இதெல்லாம். விநாயகர், அங்கே கந்தர், கார்த்திகேயர், இதெல்லாம். நமக்கு வந்து முருகன். கார்த்திகேயர் வழிபாடுங்கிறது வந்து அவங்க ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்காங்கல்ல வட மாநிலங்களில். எவ்வளோ காலமா? எனக்கு தெரியல எவ்வளோ காலமான்னு. ரொம்ப காலமானு இப்போ சொன்னீங்களே, எப்படி சொன்னீங்க? அவங்க சொல்கிறத நீங்கள் நம்புவீங்களா? இங்கே எப்போ விநாயகர் வந்தார்? அப்போ தான் ஆரம்பிச்சதான். இங்கே வந்து முருகருக்கு 2 பொண்டாட்டி, அங்கே முருகர் கார்த்திகேயர் வந்து பிரம்மச்சாரி இல்லையா? ஆமாம். அங்கே வந்து விநாயகர் குடும்பஸ்தர், இங்கே பிரம்மச்சாரி. கதை எப்படி அருமையா இல்லை? இது மாதிரியெல்லாம் கதை. என்னன்னா அங்கே வந்து விநாயகர் அண்ணனா, முருகர் தம்பியான். அதனால் அவர் குடும்பி, இவர் பேச்சுலர். இங்கே அவங்க சொல்லாமல அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க, முருகருக்கு 2 பொண்டாட்டி, விநாயகர் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னையா இது சாமியா இதெல்லாம் என்னான்னு கேட்குறேன். இதுக்கு எத்தனை கோயில் நாட்டில் இந்த கதையை கேட்குறதுக்கு காலக்ஷேபம் வர வெறும் பொய், தப்பா. அதாவது ஒழுக்கத்தை கற்பிக்கிறது எதுவுமே கிடையாது. பொழுதுபோக்குக்கு ஏதோ இந்த மாதிரியான ஒரு கதைகளை சொல்லி ரொம்ப அதாவது இந்த தமிழ்நாடு என்று சொல்லப்பட்ட இந்த நாவலன் தீவையை அப்படியே ஏமாற்றி அவர்களுக்கு அடிமையாக்கி, யாருக்கு? வந்தேரிக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே நடக்குது இது, இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இப்போ எல்லாமே மொத்தம் அவங்க கையில் தானே இருக்குது. சரி, இந்த சுப்பிரமணியம் என்ன வித்தியாசம் இதில்? சுப்பிரமணியர், சுப்பிரமணியம் இப்படி 3 குறிப்பிடுறாங்களே. இது ஒரே பேர் தான். சுப்பிரமணியர்னு ரொம்ப மரியாதையா சொல்றாங்களாம், அதே மாதிரி சுப்பிரமணியம்னு ரொம்ப மரியாதையா சொல்றாங்களாம். சுப்பிரமணி அப்படின்னு செல்லமா கூப்பிடுறாங்களாம். சுப்பிரமன். புரியுதா? அதுக்கும் தமிழனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சுப்பிரமணியனுக்கும் தமிழனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது பிராமணர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த இப்போ உள்ள இந்த பெயர்கள், இந்த கோயிலினுடைய பெயர்கள், அது என்ன? அருணாச்சலம், ஸ்ரீ அருணாச்சலம். என்ன அது? அண்ணாமலை தானே ஸ்ரீ அருணாச்சலம். விருத்தாச்சலம்
எது பழமலைய? விருத்தாச்சலம். விருத்தாச்சலம். ஆ. பழமலை என்கின்ற அழகான தமிழ் சொல் இருக்கையில் விருத்தாச்சலம் என்ன? அண்ணாமலை. அது என்ன இது? அப்படி இந்த இறைவனுடைய பெயர், திருக்கோயில்களுடைய ஊர் எல்லாத்தையும் மாற்றி தமிழர்களை மன்னர்களை எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு மன்னர் குடும்பத்தை தவிர வேற யாரும் படிக்கக்கூடாதுங்கிற கொடுமையை செய்தவன்யா. மன்னர் குடும்பத்தில் பிறந்தவன் படிச்சிருக்கணும் 4 எழுத்து. அப்போ கூட இந்த இது சாசனம் எழுதுறது கொள்றதெல்லாம் அவன் எழுத மாட்டான், அரசன் எழுத மாட்டான், இவன் தான் எழுதுவான். இவன் இந்த பொய் கதை 3/4 பாகம் எழுதிட்டு 1/4 பாகம் அரசனுடைய கதை எழுதுவான். இந்த இப்போ கூட ஏதோ இவர் நம்ம பிரதமர் போய் எதையோ வாங்கிட்டு வந்திருக்காரு. எத்தனை இருக்குது இதில்? 31 32? 32 இருக்குது. அந்த ஆனைமலை இது சாசனம் அதில் பார்த்தா இவன் எழுதினவனுடைய அப்பன் பேர், எழுதினுடைய அப்பனோட பாட்டன் பேரெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அரசன் செய்தது ஒரு 4 வரியில் இருக்கும். இதுதான். ஆனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கை மொத்தம் நம்முடைய இறை நிலையை பற்றி, முருகரை பற்றி ஆகட்டும், சிவபெருமானை பற்றி ஆகட்டும், யாரை பற்றிய கதையும் உங்களுக்கு உண்மையாக தெரியணும்னா நம்ம சங்க இலக்கியம் எல்லாத்தையும் சொல்லுது. கவிஞர் அறிவுமதி ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தார், சமஸ்கிருத பிள்ளையா முருகனை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிதான் இப்ப மாத்திட்டாங்களா? ஆமாம், மாற்றிட்டு வராங்க. முழுசாக மாற்ற முடியல இன்னும். ஆச்சு ஒரு 60% வந்திருக்காங்க. 60 விழுக்காடு நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் அந்த கார்த்திகேயன்கிற பேரில் ஏதோ ஒரு கோயிலெல்லாம் கட்டி இமயமலை, அது தமிழர்களே ஒரு 4-5 பேர் அதுக்கு ஒத்துழைப்பு. அங்கே போய் இந்த இமயமலை சாரலில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோயிலை கட்டி, இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சாச்சு. அரசியல் இருக்குது அது உள்ள, பெரிய அரசியல். அதன் பிறகு தான் அந்த வேலை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சது. புரியுதா? தமிழர்களுடைய எல்லா செல்வத்தையும் கைப்பற்றணும். அது இறை செல்வமாக இருந்தாலும் அதையும் பிடுங்கிடணும். அதுக்கு தான் நம்ம நாட்டிலே ஆட்களும் இருக்கானுங்கள்ல, தமிழன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன்லாம் தமிழன் கிடையாது. உண்மையான தமிழன், அதாவது கலப்படம் இல்லாத தமிழன் ஒரு நாளும் இதுக்கு ஒத்து போக மாட்டான். அவனுடைய மரபணுவில் தமிழ் ரத்தம் மட்டுமே இருந்துச்சுன்னா அவன் ஒரு நாளும் இதுக்கெல்லாம் ஒத்து போக மாட்டான். இவன் கலப்படமாக இருந்தால் இவன் ஒத்து போயிடுவான். அப்படிதான் நிறைய பேர் போகிறான். இல்லை, இப்போ ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு தெலுங்கு படம். அது அதில் சொல்கிறதுங்கிறது முருகன் வடக்கில் உதிச்சவன் தான் அப்படிங்கிறது தான் அவங்க ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சமீப நாட்களாக. அதுதான் இந்த சர்ச்சைக்கும் காரணமாக இருக்குது. இப்போ திடீர்னு அங்கே தெலுங்குலேருந்து இப்படி ஒரு படம் வர வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் காலம் கடத்தாமல் சீக்கிரமாக கைப்பற்றணுங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அது ஏற்கனவே இந்த கைலை மலையை காட்டி காட்டி சாமி எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு. அதாவது திருமூலர் சொல்கிறார், வடக்கு வடக்கு என்கின்றீர், வடக்கில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. வடக்கில் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா, எல்லாமே உனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாரு திருமூலர் சொல்கிறாரு. எங்கேருந்து வந்தார் இவன் சொல்கிற கதையெல்லாம் வடக்கேருந்து திருமூலர் வந்தார். அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே ஏன் உட்காந்து பார்க்குற, அங்கே என்னத்தை நீ வழிபடுற அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால், உத்தமம் கிழக்கு, உயிர் வளம் மேற்கு, மத்திமம் தெற்கு, மரணமே வடக்கு. இது ஒரு சொற்றொடர். இந்த வடக்கு என்பது அந்த பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்னன்னா அந்த பூமியினுடைய ஆகர்ஷணம் அப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ அது என்ன நல்ல பகுதியா? அது இல்லையே. வடக்கு என்பது ஒரு அபாயகரமான ஒரு பகுதி. அதுவும் தமிழனுக்கு அது ரொம்ப அபாயம். அங்கே தான் சிவன் இருக்கார். யாரை ஏமாத்துற வேலை? இந்த முருகன் சர்ச்சை வந்த பிறகு நான் சாதாரண ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்டதுங்கிறது, அவர் வடக்கில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டபோது, ஆமாம் நான் நீங்கள் உங்களுக்கு தெரியாதா, காலண்டர்களில் ஃபோட்டோலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இமயமலையில் தானே இவர் சிவன் உட்காந்துருப்பார், பக்கத்தில் பார்வதி இருப்பாங்க, பக்கத்தில் விநாயகர் இருப்பார், இந்த பக்கம் முருகன் இருப்பாங்க. சிவன் இமயமலையில் இருந்தால் முருகன் என்ன தமிழ்நாட்டிலேயே பிறக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்படிதான் போதனை.
அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்குது. அம்மா கடைசியா ஒண்ணுமா, இப்போ வந்து மனிதர்களை காப்பாற்ற வேண்டிய காலம் அதெல்லாம் போயிட்டு இப்போ கடவுளை காப்பாற்ற வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். முருகனை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முருகரை யாரும் பார்த்துக்க வேண்டியதில்லை. அவர் இவர்களையும் பார்ப்பார், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களையும் பார்ப்பார். முருகர் ஒரு காலம் தமிழர்களை விட்டு போக மாட்டார். முருகரை எல்லாம் யாரும் காப்பாற்ற வேண்டாம். முருகர் வந்து தமிழினுடைய உயிர் அவர்தான். தமிழ்னு ஒன்று இருக்கிற வரையிலும் தமிழ் இருக்கும். எப்போ இருக்கும்? கடல் உள்ளளவும் இருக்கும், வானம் உள்ளளவும் இருக்கும், மண் உள்ளளவும் தமிழ் இருக்கும். தமிழ் இருக்கும் வரை முருகர் இருப்பார் நம்ம கூட. அதனால் முருகரை காப்பாற்ற வேண்டிய வேலையெல்லாம் நமக்கு கிடையாது, நமக்கு அந்த ஆற்றலும் கிடையாது. என்ன வேணால் பேசட்டும், யார் வேணால் என்ன வேணால் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு காலம் முருகரை தமிழர்களிடமிருந்து பிரிக்க முடியாது, முருகருக்கு வேறு அடையாளம் கொடுக்கவும் முடியாது. இல்ல அந்த முயற்சியில தான் இப்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. இருக்கலாம், பேரை மாற்றலாம், சுப்பிரமணியன், கொப்பரவாயன், என்ன திருடி தின்ன தேங்காய் வாயன்னு ஏதோ ஒரு பேரை வைக்கலாமே தவிர முருகரை எல்லாம் மாற்ற முடியாது, தமிழர்களிடமிருந்து பிரிக்கவும் முடியாது. ஒரு காலம் முடியாது, நீங்கள் நம்புங்க. நான் ஒரு தமிழ் தாய் சொல்கிறேன், நம்முடைய உயிர் முருகன். ஒரு காலம் நம்மை அவர் விட்டு கொடுக்க மாட்டார், அவரை நாமும் விட்டு கொடுக்க மாட்டோம். நன்றிம்மா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.